பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இந்த ஆனி மாதத்திலும் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம், தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த ஜூன் மாசத்திலே promise word, God promise word, God in you will fight to you. அதற்கு ஆதாரமாக யாத்ராமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்றது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாராம், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றார். 4 விதமான குறிப்புகளை குறித்து நான் உங்களுடன் பேச வாஞ்சைப்படுகின்றேன். முதலாவது குறிப்பாக, மனிதனால் முடியாத சூழ்நிலையில் தேவன் செயல்படுகிறார். இரண்டாவது குறிப்பாக, நமது போராட்டங்களை மேற்கொள்ள கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். மூன்றாவது குறிப்பாக, நாம் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்துடன் காத்திருக்க வேண்டும். நான்காவது குறிப்பாக, தேவன் போராடும் போது வெற்றி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் வெளிப்படும் போது மட்டுமே நமக்குள்ளாக அந்த வெற்றி நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கும். அவர் உங்களுக்காக வேண்டி யுத்தம் பண்ணுவார். யோவான் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்றது, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? இயேசு இதை சொல்கின்றார். நான் உங்களுடன் சொல்கிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். இப்ப இயேசு சொல்கிறார், பாருங்க, அவர் தன்னுடைய சொந்தமாயோ சுயமாயோ இந்த காரியத்தையும் செய்யவில்லை. பிதாவின் திட்டம் என்னவோ அந்த திட்டத்தை பிதாவை தமக்குள்ளாக வெளிப்பட வைத்து அந்த காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும், எல்லாவிட்டால் ஒரு காரியத்திலே எங்களுடைய சக்சஸ் வரணும் என்று சொன்னால் இயேசுவை எங்களுக்கு ஊடாக வெளிப்பட வைக்க வேண்டும். எங்கட சொந்த திறமையினாலோ சொந்த வல்லமையினாலோ இல்லாட்டி எங்கட நாலேஜ்னாலேயோ இல்லாட்டி நாங்களோட PhD பட்டங்களினாலேயோ ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. இயேசுவை வெளிப்பட வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பானா. அப்ப யார்ல நிலைத்திருக்கணும்? இயேசுவிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விருப்பப்படுகிறார். அது மட்டுமல்லாமல், என்னாலே அல்லாமல் உங்களால ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்றார். அப்ப இயேசு இல்லாட்டி நாங்க ஒன்றுமே இல்லை. அவர் தான் எங்க வாழ்க்கையில வந்து சாத்தானை எதிர்த்து இந்த இயற்கையின் சீற்றங்களை எதிர்த்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை தர முடியும். முதலாவது குறிப்பாக நான் பார்க்க போகிறேன், பாருங்கள். மனிதனாலே முடியாத சூழ்நிலையிலே தேவன் எப்படி செயற்படுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்க போகிறோம். எப்படி ஒரு செயற்பட போறான்னு சொல்லி பார்க்க போகிறோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், யாத்ராமம் 14ஆம் அதிகாரத்திலே முழுவதும் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மோசே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து நடந்து கொண்டு வருகிறார். வரும்போது பார்வோனுடைய சேனை அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. ரதங்களோடும் குதிரைகளோடும் அவர்களை துரத்தி கொண்டு வருவதை பார்க்கிறோம். ஒரு கட்டத்திலே முன்பதாக செங்கடல் தடுப்பு சுவராக நிற்கிறது. பின்பதாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டு வருகிறது. அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்தோன்னே
இவங்க எங்களை அழிக்க போறாங்க, நாங்க என்ன செய்ய போறோமோ தெரியாதுன்னு சொல்லி கலங்கி அவர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறார்கள். மனுஷன் மூளையினாலே ஒன்றும் செய்ய முடியாது, மனுஷன் அறிவினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லாவிட்டால் என்னன்னு சொல்றது, மனிதனுடைய திறமையோ வீரமோ அங்கு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கட்டத்துல தான் தேவன் செயற்படுகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செயற்படுகிறது இயற்கைக்கு மேற்பட்டதா இருக்கும். The supernatural power. உங்களுடைய வாழ்க்கையிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிளை, இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்யப்படுறார். இதுல என்ன அதிசயத்தை செய்தா தெரியுமா? செங்கடலை சொன்னார் மோசையை பார்த்து, உன் கோலை நீட்டு செங்கடலுக்கு நேராக. செங்கடலுக்கு நேராக கோலை நீட்டின போது செங்கடல் இரண்டாக பிளந்தது. கிட்டத்தட்ட அவர் சொல்றார்கள் 18 கிலோமீட்டர் தூரம் உலர்ந்த தனியாக ஆண்டவர் மாற்றினார். அந்த அலைகள் கிட்டத்தட்ட 100 அடி உயரம் என்று சொல்வார்கள். அலைகள் பிரிந்து தடுப்பு சுவராக நின்றது. அந்த உலர்ந்த தரை கூடாக மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போய் அந்த கிளைக்கு போனார். பின்பதாக பார்வோனும் அவருடைய ரதங்களும் அவர்களை துரத்தி கொண்டு வந்தது. துரத்தி கொண்டு வரும்போது அவர்கள் அக்கறைக்கு சென்ற பின்பு அந்த கடல் அவர்களை மூடி அவ்வளவு பேரும் அந்த தண்ணீர்ல மூடி அழிச்சு போனாங்க. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சமாயிருந்தது, ஆனால் சாத்தானுக்கோ அது இருளாக மாறி அவ்வளவு பேரையும் அதிலே கொண்டு போட்டு விட்டது. என் அருமையானவர்களே, நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக வேண்டி யுத்தம் பண்ணுவார். ஒருவேளையில துரத்தி கொண்டு சேனை பெரிதா இருக்கலாம், பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருந்தால் ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. இது முதலாவது வெற்றி. இரண்டாவது பார்த்தோம்னு சொன்னால், நமது போராட்டங்களை மேற்கொள்ளத்தக்கதாய் கர்த்தருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். பார்த்தோம் என்று சொன்னால், பாருங்க, ஒருவருடைய குடும்ப பிரச்சனைகள், ஒருவருடைய நோய்கள் மற்றும் துன்பங்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா பொருளாதார பிரச்சனைகள், ஆவிக்குரிய ரீதியாக தாக்குதல்கள், இவை எல்லாவற்றிலும் இருந்து தேவன் விடுதலை தருகிறார். நான் ஒரு உதாரணத்தை சொல்வேன். நீங்க பழைய ஏற்பாட்டிலே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், கோலியாத் என்கின்றவன் எல்லாரையும் பயப்படுத்திக் கொண்டிருந்தான். பெலிஸ்தியன் இஸ்ரவேல் ஜனங்களை பயப்படுத்தி கொண்டிருந்த ஒரு பெரிய ஜாயண்ட். அவனை வெல்ல ஒருத்தராலே முடியல. ஆனா ஆண்டவர் எப்படி தம்முடைய வெல்லமே வெளிப்பட்ட சொன்னால், ஒரு சின்ன பையன் தாவீது, அவன் பெரிய வெல்லமை படைச்சவன். ஆனா அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, கர்த்தர் மேலே விசுவாசம் இருந்தது. கர்த்தர் மேல் விசுவாசமாய் இருந்தபடியினாலே அவன் என்ன செய்தான், ஒரு கெட்ட போல் சொல்லுவாங்க அந்த ஊர்ல, அந்த கல்ல வச்சு கோலியாத்தின் நெத்தியில சடியா அடிச்சான். அடிச்சோன்ன கோலியாத் பொத்தண்டு கீழே விழுந்தான். சாத்தாண்ட வெல்லமை பொத்தண்டு விழுந்துச்சு. ஆரை கொண்டு ஆண்டவர் செய்தான், ஒரு சின்ன பையனை கொண்டு, தாவீது என்கிறவன். அவற்றை உயரவரோட பேரு சின்ன. ஆனால் அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. எப்படி தெரியுமா கொண்டான்? கர்த்தருடைய நாமத்திலானே நான் உனக்கு எதிராக வருகிறேன். ஆண்டவற்ற நாமத்திற்கு வல்லமை உண்டு. அங்கு தாவீது அல்ல, கர்த்தர் அந்த இடத்துல யுத்தம் செய்து ஜெயித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் கூட நான் சொல்கிறேன், யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்வது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள். எல்லா சத்துருடைய கைகளிலிருந்து ஆண்டவர் விடுவிப்பார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17ஆம் வசனம் சொல்வது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விடுதலையை தரப்போகிறார். மூன்றாவது குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் சொன்னால், இந்த அற்புதங்கள், இந்த யுத்தத்தை வெல்லுகிற அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருக்க வேண்டும். தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லிட்டு, பொறுமையோடு நாங்கள் ஓட கடவுள். விசுவாசத்துல பொறுமையோடு நாங்கள் செல்ல போறோம். அதனால பார்த்தோம்னு சொன்னால், சில நேரத்துல என்னடா உடனே இது நடக்கலே,
தேவன் இருக்கிறாரா என்ற கேள்வியை கூட கண்ட மனசுக்கு எழும்பும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காய். தேவன் இருக்கிறார். அவருடைய வசனம் சொல்வது பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அதன் அதன் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வாராம். உங்களோட வாழ்க்கையில அப்படித்தான் செய்ய போற. பாருங்க, ஒரு $1 மில்லியன் கொண்டு போய் ஒரு 10 வயசு பையன்கிட்ட கொடுத்தால் அவனால எப்படி சமாளிக்கணும் தெரியுமா? தெரியாது. அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். அந்த 20 25 வயதிலையோ கொடுக்கும் போது அவனுக்கு அதை எப்படி மல்டிப்ளை பண்றன்னு தெரியும். அது மாதிரி தான் நீங்க நெக்காங்க ஏன் இது நடக்கிறது? உங்களுக்கு ஏற்ற நேரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த நேரத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அது எப்படி செய்ய போறாராம்? இந்த இடத்துல நீங்க பாத்துன்னு சொன்னால் சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்றது, அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்றார். அமர்ந்திருக்கன்னு சொன்னால் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியான ஜெபம், இடைவிடாத ஜெபம், ஜெபிச்சு கொண்டே இருக்கணும். விசுவாசம் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. அதோடு மட்டுமில்லாமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் உங்களை உயரத்திலே கொண்டு போய் வைப்பார். இது 3வது குறிப்பு. 4வது குறிப்பு, தேவன் போராடும் போது நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம். தேவன் எப்படி போராட போகிறாராம்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்வது, அருமையானவர்களே, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். The one who is in you is greater than the one who is in the world. உங்களுக்கு இருக்கிற ஆண்டவர் அவர் பெரியவராயிருக்கிறார். ஆகவேதான் நீங்க சாத்தான பெரியவனை நினைக்க வேண்டாம். வசனம் சொல்லுது, லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலே இயேசு சொல்கிறார், நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துறபடியினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கு. பிசாசை ஆண்டவர் எப்படி துரத்துறாரா? தேவனுடைய விரலினால். அவனை பெருசா நினைக்காங்க. இல்லையான நாங்க துரத்துற மாதிரி தான் அவனை துரத்துறது. அவன் ஒன்றுமே உங்களை செய்ய முடியாது. பயப்படாதே, அவர் உங்களுடன் கூட இருக்கிறார். உங்களோட கூட இருக்கிற பெரியவர். அதை விசுவாசிக்க வேண்டும். சொல்றார் ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆண்டவர் நமக்கு பக்கத்துல இருந்தால் எங்களோட வாழ்க்கையில வெற்றி தான். சொல்றார் ஏசியா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எந்த ஆயுதமா இருக்கட்டும், உங்களுக்கு நீங்க தேவனோட இருந்தால் அது உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவேதான் வார்த்தை சொல்வது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். யுத்தத்திலே உங்களை வெல்லத்தக்கதாய், ஒரு ஜெயத்தை கொடுக்கத்தக்கதாய் உங்களுடைய வாழ்க்கையின் போராட்டங்களா இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற கடன் பிரச்சனைகளா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில வருகிற குடும்ப பிரச்சனைகளா இருக்கலாம், என்ன சிக்கலா இருந்தாலும் எல்லாவற்றையும் மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயத்தை தருவதற்கு உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்காக வேண்டி அவர் யுத்தம் செய்வார். என் அருமையானவர்களே, கடைசியாக ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்வது, சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே மிதித்து போடுவார். அங்க மிதித்து போட போறார், உங்களோட காலுக்கு கீழே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடன் கூட இருப்பதாக. அவருடைய கிருபை உங்களுடைய பலவீனத்திலே அவர் பலத்தை கொடுத்து ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ள போறார். இந்த மாத வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நான் இப்போது உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். எங்கள் சர்வ வல்லமுள்ள தெய்வமே, இதை பார்த்து கொண்டிருப்பதற்கு ஆக ஜெபிக்கிறேன். ஆண்டவனே,
நீங்க சொன்னீங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள் சொல்லி. ஆண்டவனே, அவருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகிற கடன் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், சிக்கல்கள், குடும்ப பிரச்சனைகள், விரோதிகள், ஆண்டவனே, அது மட்டுமில்லாமல் சாத்தானுடைய கிரியைகள், பொல்லாத ஆவியுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கிறோம். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும் பொருட்டு தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற எங்கள் தெய்வமே, இதை பார்த்து கொண்டு அனைவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் யுத்தம் பண்ணி அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வெல்ல இயேசுவை நான் பிரார்த்திக்கின்றேன். கர்த்தாவே, இங்கு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அரவணைத்துக் கொள்ளுங்க, பெரிதான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.